இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இறைச்சி நாமத்தாலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் சோதரங்களை தெரிவிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரவுத்தி சத்தமா அல்லேலூயா, மகிழ்ச்சி அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா, உண்மையா அல்லேலூயா, ஆலயத்தில் இருக்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மண்டமாய் கிருபை தந்து பலத்தை தந்து ஜீவனை தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமென், அல்லேலூயா. பெரிய விஷயம். கடந்த நாட்கள் 22ஆம் தேதி தான் ஒரு லாக்டவுனை சந்தித்தோம். அடுத்த நாள் ஆளே இல்லை, நம்மளே பூட்டப்பட்டது. திருச்சபை வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. 2020 ஒரு கோரமான ஒரு ஆண்டு, பேண்டமிக் இயர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டோம். வியாபாரங்கள் சரிந்தது. பெரிய பெரிய ஆஸ்திரத்தில் இருக்கலாம் அமைதியாகிவிட்டாங்க. பலவான்கள் மரித்து போனாங்க, செல்வந்தர்கள் இழந்து போனாங்க. எவ்வளவு கோடீஸ்வரன் தான் ஒரு ஜீவனை தன்னுடைய கையில வைத்துக் கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலமாக 2020 கர்த்தர் கடக்க செய்து இந்த 2021 தேவனுடைய சமூகத்தில் சாட்சியா நிறுத்தினார் என்றால் அவருக்கு நன்றி சொல்ல எனக்கு துதிக்க ஒரு காரணம் இல்லை. எனக்கு ஜீவனுக்கு நான் துதிக்கிறேன். என் வாழ்க்கை முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சாசம் ஒழியும் வரை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையை நாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாரடைம் ஷிஃப்டை ஏற்படுத்துறார். பாரடைம் ஷிஃப்ட்னா ஏற்கனவே இப்படி போயிட்டே இருக்கிறோம், எல்லாரும் இப்படி போயிட்டே இருக்காங்க. ஆண்டவர் அப்படியே மாத்தி இப்படி போகணும்னு சொல்லிடுறார். இதுதான் பாரடைம் ஷிஃப்ட். அதாவது ஒரு வழியில போகும்போது அது கான்ட்ராஸ்டா யூசுவலா பார்ப்பீங்க. பிளாக் கலர் நல்லா கோட்டு போட்டு உள்ளுக்குள்ள பிளாக் கலர் டை போடாம கான்ட்ராஸ்டா எடுத்து காட்டுற மாதிரி ரெட் கலர் டை போடுவாங்க. சாரி ஃபுல்லா ஒரே கலரா இருக்கும், அதுக்கு மேட்சிங் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அப்படி இருக்கும், ஏன்னா கான்ட்ராஸ்டா போடும்போது ரெண்டு கலரும் தெரியும்னு சொல்லிட்டு. அதே போலதான் ஆண்டவர் இந்த புதிய வழிக்கும் பழைய வழிக்கும் உள்ள வித்தியாசங்கள். பொதுவாக புளி வாங்கினாலே புது புளி பழைய புளின்னு இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பலியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுடைய பலி இருக்கு, அந்த புதிய ஏற்பாடு ஒரு பாரடைம் ஷிஃப்ட், ஒரு மாற்று கருத்தை, மாற்று சிந்தனையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் மாற்றப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை ஆண்டவர் மட்டும்தான் மாறாதவர். அல்லேலூயா. காண்கிற எல்லாம் ஒரு நாள் மறைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்தே போகுமே. எல்லாம் மாறின ஆனா மாறாத ஒருவர் மாத்திரம் எஸ்டேட் போயிருக்கு மாறும். My Jesus is the same. Hallelujah. Hallelujah. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர் நம்ம பின்னோக்கி போகிறவர்கள் அல்ல. எப்பவுமே ரிவர்ஸ் கியர்ல ரொம்ப தூரம் போக முடியாது பிரதர். ரிவர்ஸ் கியர்ல ரொம்ப தூரம் போன எவ்வளவு தூரம் தான் ரிவர்ஸ். எனக்கு கார் ஓட்டத்திலே ஒண்ணு வராதுன்னா ரிவர்ஸ் வராது. அடிக்கடி வந்து பாஸ்டர் சொல்லுவாங்க, இன்னும் கூட அந்த ரிவர்ஸ் நீங்க கத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த ரொம்ப நேரம் ரிவர்ஸ்ல போக முடியாது, ரொம்ப நேரம் ஃபார்வர்டு தான் போக முடியும். அதே போல நம்ம வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ள தான் போகணும். பழைய மாதிரி போகாது. அவங்க அப்படிதான் பிரதர், அவங்க அப்படிதான் ஐயா, அவங்க அப்படிதான்மா அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி ஆண்ட ரிவர்ஸ் கியர்லயே உலகிலே தள்ள மாட்டாங்க. பட் God has a forward gear. அதுக்கு தான் 4 கியர், ரிவர்ஸ் ஒரே கியர். அல்லேலூயா. ரிவர்ஸ்க்கு ரொம்ப சக்தி கிடையாதுமா, அதுக்கு ரொம்ப வேல்யூ கிடையாது. ரிவர்ஸ் கொஞ்ச நேரம் தான் வேல்யூ. அது வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட்ல தான் போகணும். அதே போலதான் உங்க பழைய ஜீவியத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்களே நினைச்சு போனா கூட my God never let you to go down. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வழியை அவங்க அனுப்ப மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அந்த பக்கத்துல பழைய மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்றது ஆண்டவர் விடவே மாட்டாரு. ஆண்டவர் ஒரு புதிய வழியை நமக்கு வைத்திருக்கிறார். எடுத்த வாசிங்கள் மத்திய 5ஆம் அதிகாரத்துல ஒரு வாசி கேட்போம். 20ஆம் வசனத்திலிருந்து வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலோ உங்களுடைய நீதி அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் வேதபாரகர் பரிசேயர்கள் யார்? வேதத்தை கற்றவர்கள், மெசியா வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாடிஸ்டிஸ் பத்தி ஒரு நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்ல விரும்புறேன். அவங்க எப்படிப்பட்ட ஒரு குரூப். ஏறத்தாழ ஜீசஸ் வரும்போது கிட்டத்தட்ட அவருடைய கான்டெம்பரரி இயர்ல வந்து நிறைய செக்ஸ் குரூப்பா இருந்தது, நிறைய குரூப்பா இருந்தது. நம்ம இப்ப எப்படி ஒரு இந்த இனத்தை வைத்து ஜாதிகளை வைத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு நிறைய செட்ஸ் இருந்தது. அந்த செட்ல வந்து இந்த வேதக்காரர் பரிசேயர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செட்டான ஆட்கள். அந்த ஆட்கள் இப்ப என்ன சொன்னாங்களா? வேதத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள்
அவங்களுக்கு ஒரு நீதி இருக்கு. அவங்க என்ன நீதியை ஃபாலோ பண்றாங்க? ஆல் அபவுட் தி மோசையோட பிரமாணத்தை தான் என்ன செய்யறாங்க? கடைபிடிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ ஆண்டவர் அந்த நீதி அழிச்சிட்டு இன்னொரு நீதியை சொல்றதுல அந்த நீதியோட ஒரு நீதி இன்க்ரீஸா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கரடி சத்தமா அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. எதுமே ஆண்டவர் அழிக்க வரலமா, அதை அப்கிரேட் பண்ணதான் வந்தார். ஆமென். என் மனசுக்குள்ள ஊழியத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய தரிசனம் தான், நான் அப்கிரேட் தான் பண்ணுங்க, அழிக்க கூடாது. ஐ ஷுட் மேக் டெவலப்மெண்ட், நாட் டு பி பெரிஷியபிலிட்டி. எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகணுன்றது இல்லை, எல்லாத்தையும் வளர்த்துட்டு போகணும் தான் ஊழியமே. ஆமென். ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவருடைய கோட்பாடு, ஆண்டவருடைய தீர்மானம் அதுதான். இந்த மோசையோட லாவை ஒழிச்சிட்டு ஒரு புதிய லாவை கொண்டு வரல. மோசையோட லாவை புதிய லா போல அப்பனா பழைய பாடனே இருக்காது சிஸ்டர். ஒன்லி புதிய ஏற்பாடு சின்ன புத்தகத்தோட நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான் நியூ டெஸ்டமென்ட். அல்லேலூயா. உணர்ந்திருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுமா? அப்போ சத்தியம் தெரியாதவங்க சொல்றவன் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு ஆண்டவரோட வார்த்தை கேட்டு கொண்டிருக்கோம். 40 நாட்கள் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நிறைய எக்ஸிஜிசி வார்த்தைகளை சொல்லியிருக்கோம். அதனால உயர் சிந்தனை கருத்துக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கோம். அதுல என்னன்னா ஒரு பிரதான கருத்து, இந்த முழு வேதாகமத்தையும் நம்ம பண்ணணும். அல்லேலூயா. முழுமையை நம்ம ஃபுல் காஸ்பல் முழு நற்செய்தியை நம்ம பாதியெல்லாம் நம்ப கூடாது. ஆண்டவர் பலியை அழிச்சிட்டு ஒரு பலியை கொண்டு வரல. ஆண்டவர் பலிக்கு மேல ஒரு நீதியை நடப்பிக்கும் போதே ஒரு பலியை சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த பலியோட மேம்பட்ட பலி, இதோட வந்து ஒரு சூப்பர் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கவனிச்சிங்க. இதோட ஒரு அதிகமான வெர்ஷன். அப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னா, இந்த அப்படியே ஒரு மாதிரி ஃபிட்டிங்கான ஃபேண்ட் போடுவாங்க, அதையெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனாக கொடுத்துறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பாருங்க, எல்லாமே ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிஸ். ஆனா அந்த ஹிஸ்டரி அப்படியே வரலாறு சொல்ல மாட்டாங்க, அது கொஞ்சம் என்ன சுகம் மேம்படுத்தி சொல்லுவாங்க. அதுதான் வரலாறு. அப்போ அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணங்களை, இந்த நீதிகளை வேத பாரர்கள் பரிசேயர்கள் பின்பற்றதை நீங்க பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லல. அவர்களுடைய நீதியை தாண்டிலும் ஒரு படி இன்க்ரீஸ் ஆகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சபையை காட்டிலும் நீங்க சத்தியத்துல வளர்ந்தவர்களா இருக்க வேண்டும். ஆமென். சத்தியத்துல சிறந்தவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய திருச்சபையில நிறைய திட்டங்கள், நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றுவது அல்ல, மாறாக சத்தியத்தை அதிகமா உங்களுக்கு ஊக்குவிக்கும் போது சத்தியத்தை ஒரு நாள் என்ன செய்யணும்? வீணாகுது. சத்தியம் என்ன செய்யும்? முழுமையாக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 23ஆம் வசனம், என்ன வசனம்? ஆகையால் நீ பலிபீடத்துல பலி செலுத்த வரும்போது, ஒரு வாக்கியம் சொல்லப்படுது பொதுமொழி பேர்ல, நீ வீடத்தந்தையை பலி செலுத்த வரும்போது, இங்க பலிபீடத்துல காணிக்கை செலுத்த வர முடியும். ஆங்கிலத்துல when you come for offering or sacrifice, இந்த காணிக்கைன்ற வார்த்தைக்கு சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தை தான் போட்டிருக்கு. இந்த காணிக்கைன்ற வார்த்தைக்கு ஆஃபரிங்ன்ற வார்த்தை தான் போட்டிருக்கு. பலிக்கும் ஆஃபரிங்ன்ற வார்த்தை தான் பதம். சாக்ரிஃபைஸ் பலியிடுவதற்கும், அதாவது பலி செலுத்துற சாக்ரிஃபைஸ்ன்றதாலும் காணிக்கைன்ற அர்த்தம். அப்ப சொல்ற ஆண்டவர், நீ பலிபீடத்துல காணிக்கை செலுத்த வரும்படி. நம்ம இடத்துல பலிபீடத்துல இருந்து தசமாக சோத்திர காணிக்கை வைக்க மாட்டாங்க. இங்க என்ன வைப்பாங்க? ஆடு, மாடு, கோழி, புறா குஞ்சுகள். அதனால அந்த மாதிரி பலி தான் செலுத்துவாங்க. என்ன பலி செலுத்தாங்க? கோழி அல்ல, புறா குஞ்சுகள். அந்த அவங்களுடைய எல்லா அந்த சர்வாங்கதங்கள பலியா இருக்கும், எல்லாமே பாவ நிவாரண பலியா இருக்கும், குற்ற நிவாரண பலியா இருக்கும், மோச்சன பலியா இருக்கும். இந்த பலியெல்லாம் செலுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலி செலுத்த வரும்போது ஒரு பலியை நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செலுத்தும். அது என்ன பலினா, வேதம் சொல்லுது, காணிக்கை வைத்து விட்டு, வேதம் சொல்லுது காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு குறைவென்று அங்கே நினைப்புறாகி. அப்படின்னு அர்த்தம், உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஏதோ ஒரு சண்டை நீங்க கேள்விப்பட்டா, உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு வாக்குவாதம் கேள்விப்பட்டேன், உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஏதாவது வந்து குறை மனஸ்தாபம் கேட்டா, நீ முதல்ல பலி செலுத்த நிறுத்துப்பா. நிறுத்திட்டு வேற சொல்லி 24ஆம் வசனம், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துட்டு, அது என்ன எடுத்து பழுதற்ற ஆட்டுக்குட்டி எடுத்து வந்தா அங்கே வச்சுட்டு அதை வெட்டாத. இல்லைன்னா என்ன இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்று செய். நீ என்ன செய்? நீ கடந்து சென்று முதல்ல என்ன செய்ய? ஒப்புரவாகி பின்பு என்ன செய்ய? காணிக்கை செலுத்த. அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை இல்ல?
அப்போ பலியில அந்த பரிசேயர் சதுசேயரோட பலியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பலி ஆண்டவர் சொல்ற. என்ன பலி இருக்கு? ஒப்புரவு பலி. ஹல்லேலூயா. ஒப்புரவு, உறவு, மீண்டுமாய் ஒப்பு உறவு. ரிகன்சிலிங்ன்ற ஆங்கில வார்த்தை இது. ஏற்கனவே நீங்க ஒரு கவுன்சிலிங்ல இருக்கீங்க, ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்துல கட் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் நீங்க பிறக்கும் போது ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுனே பிறக்கல தாய் வயிற்றுல. நம்ம ஏசா யாக்கோபு கிடையாது. ஏசா யாக்கோபோட குதிகால பிடிச்சிட்டா வந்தாரு. ஒன்றோடு ஒன்று மோதிந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் சொன்னாங்களே காட்டி வரும்போது ரெண்டு பேரும் எப்படின்னா கையை போட்டு தான் வந்தாங்க. அது இல்லையா? ஆரம்ப நாட்களே அவங்க அம்மா தான் ஒரு பிரச்சனையை கிளம்பினாங்க. முடிவு நாட்கள் அவங்க அம்மா தான் ஒரு பிரச்சனை கிளம்ப. அம்மாக்களே வீட்டில் 2 குழந்தை இருந்தா அவங்களுக்கு எப்படி 2 கண்ணும் அப்படின்னு தான் பார்க்கணும். பெருசை மட்டும் நல்லா முட்டை முட்டையாக போட்டு வச்சு, சின்னதுக்கு ஒன்றுமே அப்புறம் வறுத்து கொடுத்து அது விட ஆக்கிட்டு பெருசை நல்லா புஷ்டியும் பசுமே ஆக்க முடியாது. அது இல்லையா? 2 ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இதான் வேதம் சொல்லு. வேதம் தான் சொல்றேன். நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், அந்த மூத்த பசங்களும் நல்லா இருக்காங்கம்மா. இந்த 2ஆவது தான் பிறகு ரொம்ப பாவமாக இருக்கு. எல்லா இடத்துலையும் ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அது இல்லையா? அருமையான தேவச்சனமே. ஆனால் ஆம்பளை பசங்களும் அப்படியே மாறிடும். மூத்தது ரொம்ப பாவமாக இருக்கும். ஆம்பளை பசங்க 2ஆவது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இல்லையா? ஆனால் இந்த பெண்கள்ல தான் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா மாறும். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, இங்க ஒப்புரவு ஆக்குற ஒரு வழியை செலுத்தமா. அது இல்லையா? ஒப்புரவு ரொம்ப முக்கியம். ரிகன்சிலிங், மறுபடியும் நீங்க போய் ஒண்ணு சேருங்க, மறுபடியும் என்ன செய்ய ஒண்ணு சேருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த ரிகன்சிலிங்ன்ற வார்த்தைக்கு வந்து 3 விதமான கிரேக்க பதம் இருக்கு. அதாவது கிரீக்கோடைய மீனிங் இருக்கு. அந்த கிரீக் மீனிங் தான். ஒண்ணு வந்து கட்லேஜ் அப்படின்னா KATALLAGE, கட்லேஜ், காலேஜ் கட்லேஜ். இந்த 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 கட்லேஜ் என்ற வார்த்தை என்னன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். என்ன பண்றதா? க்ளோஸ் ரிலேஷன். 2 பேரும் வந்து ஒன்றுமே ஆகும். க்ளோஸ் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒப்புரவுன்னு சொல்லும்போது இன்னும் க்ளோஸ் ஆயிரும். ஆமென். அல்லேலூயா. இணை பிரியாத சகோதரர்கள் அப்படி பார்க்குறீங்களா? இணை பிரியாத எங்க போனாலும் அதாவது சதையும் நகமும் போல அது ஒரே ஒரு முறை ஒன்னாவே இருப்பாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்க. எங்க போனாலும் அவங்க கூட போயிட்டே இருப்பாங்க, ஒன்னாவே இருப்பாங்க. அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கேட்கிறார். 2வது என்னன்னா இந்த கட்லோஸ் அப்படின்ற வார்த்தை, KATALLASSO அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னா, வார்த்தை பேருக்கு என்ன அர்த்தம்னா கில்லிங் எனிமிட்டி. எங்களுக்குள்ள எந்த விதமான பகைமை இல்லை. எங்களுக்குள்ள என்ன இல்லை? எந்த விதமான பகைமை இல்லை. எங்ககிட்ட வந்து எனிமிட்டி இல்லை, விரோதம் இல்லை, எந்த விரோதமும் கிடையாது. எங்க 2 பேருக்குள்ள என்ன இல்லை? விரோதம் இல்லை. ஹல்லேலூயா. 3வது அப்பக்கலெக்டோஸ் அப்படின்ற வார்த்தை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்பக்கலெக்டோனா முதல்ல அந்த கிரீக்க வார்த்தைக்கு வந்து அப்பக்கலெக்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இருக்கு. அது என்ன அர்த்தம்னா ஐ ரிவில். ஒரு காட்டுவாசி என் கூட இவ்வளவு சக்திக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருந்து என்ன தப்பிச்சிருவோம். அதுதான் அந்த அப்பக்கலெக்டோஸ். அதுதான் அதோட ஐ ரிவில். அப்ப இந்த ஒரு வார்த்தை என்னன்னா ஹார்மனைஸ் அப்படின்னு அர்த்தம். ஹார்மனைஸ் ஆயிட்டா ஒரு மாதிரி நிசப்தமா, எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லை, வேற்றுமைகள் இல்லை, நல்லா ஒரே நிசப்தமா இருக்கும். அதாவது நல்ல மியூசிக் வாசிக்க தெரிஞ்சவங்க அந்த கீபோர்ட்ல எத்தனை கீ இருக்குமா? சரி, கிட்டாரே எடுத்துக்கோ. 6 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. இந்த 6 ஸ்ட்ரிங்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ணாதான் என்ன பண்ணுவோம், அந்த சவுண்ட் வரும். ஒன்னு விட்டுட்டு எதை பண்ண ஜங்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அதை கரெக்டா அந்த கார்டை பிடிக்கும் போது தான் ஒரு மாதிரி அது சவுண்ட் வரும். அப்போ ஹார்மோனைஸ்னா கரெக்டா ப்ளே பண்ணும்போது தான் நீட்டான மியூசிக் வெளியே வரும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், நிசப்தமா இருக்கும். எங்குமே ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் ரிலேஷன்ஷிப்பா இருக்கக்கூடாது, அப்படியே எப்படா அத்துக்குன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது நல்ல ஒரு மாதிரி டைட்டா போல்டா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் ஒப்புரவுக்குரிய டெஃபினிஷன். இதுதான் ஒப்புரவுக்குரிய விரிவாக்கம், விளக்கம்.
இது எங்கெல்லாம் பார்க்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இன்னும் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்கியத்தின் ஊழியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வாக்கியம் ஊழியம் தான். இரண்டாவது பக்கம் எபேசியர் 2:16, கொலோசியர் 1:20-21 பார்க்கும்போது இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்ததே என்னதுமா? பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கும்படியாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் என் மீது அன்பு கொண்டு எனக்காக பலியானே சிலுவையிலே. அந்த வாரியில் அப்படியே பார்த்துட்டே போகும்போது என்ன சொல்லணும்? ஒப்புரவாக்கும்படி, பிதாவோடு ஒப்புரவாகும்படி எங்களை என்ன செய்து நீங்க ஏற்படுத்தீங்க. ஹல்லேலூயா. ஒப்புரவு தேவை, ரெக்கன்சில் தேவை. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் இந்த வார்த்தைக்கு ஒப்புரவுக்கு என்ன வார்த்தைனா காம்ப்ரமைஸ் அர்த்தம். என்ன வார்த்தை? காம்ப்ரமைஸ் ஆயிடும். சண்டைக்கு 1000 காரணம் இருக்கும், ஆனா சமாதானத்துக்கு சண்டைக்கு 1000. என்னை பார்த்து தான் அவர் வந்து தண்ணி எடுத்து கொடுத்தாரு, அதெல்லாம் சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பையனை பார்த்து தண்ணி எடுத்து போயிட்டே இருப்பான், தண்ணி கொடுக்கலாம் சண்டை வந்துருப்போம். அவனை அந்த மீட்டிங்ல கூட கூப்பிட்டுட்டே நீ தண்ணி எடுத்துவாடா அப்படின்னா, இல்லைன்னா வீட்டில் அவனுக்கு பட்டு அடிக்கும். பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் நடக்கும் நிறைய வீடுல. ஆனா இந்த சண்டைக்கு 1000 காரணம் இருக்கும், சமாதானத்துக்கு ஒரே ஒரு காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவராகிய இயேசு. அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த ஒப்புரவாக்குறது யாரோட ஒப்புரவாக்கணும்? முதல்ல ஒப்புரவாக வேண்டிய யார் தெரியுமா? தான் ஆளாவிட்டாலும். அல்லேலூயா. அது எந்த படம் பிடிக்குமா சொல்லுவாங்க? 1000 தான் சொல்லியா, அவருக்கு அவங்க அண்ணன் தம்பினா ரொம்ப பாசம். அல்லேலூயா. என்னதான் அவருக்கு வந்து நைட் எல்லாம் சரிமா ஆமா அப்படிதான் பண்றாரு, அண்ணா அப்படிதான் பண்றாரு, அவன் தம்பி அப்படிதான் பண்றாரு, எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. அதாவது என்ன தம்பி வேலை போறா நேற்று கிட்ட. அல்லேலூயா. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் டைம்லாம் இருக்கு. தம்பிக்கு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு வந்து அதை சொல்லாம அப்படியே அமக்கமா வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நம்மளுக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்ப தம்பிக்கு நிறைய செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு கதை, ஒருத்தர் வந்து ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் வயல் வச்சிருந்தாங்க. வயல்வெளி வச்சுட்டு இருக்கும்போது நிறைய அறுவடை வந்துச்சான், 2 பேருக்கும் நல்ல அறுவடை வந்துச்சான். அண்ணங்காரன் நினைச்சானா, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு பிள்ளைங்களாம் இல்லை, நான் என்ன செய்யறேன், எனக்கே இவ்வளோ அறுவடை வைக்கணும், நெல் மூட்டையை எடுத்து போயிட்டு நான் என்ன செய்யறேன், என் தம்பி வீட்டுக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நைட்டாக வச்சுட்டார். அதே இன்னொரு அந்த இவர் முதல் ஜாமத்தில் போயிட்டார், 12 மணிக்கு போயிடாரு. இவர் 2ஆவது ஜாமத்தில் இருந்து 4 மணிக்கு. எனக்காவது பிள்ளைங்களா இருக்கு, கடைசி காலத்தில் என் பிள்ளைங்களா என்ன செய்ய, எனக்கு கஷ்டப்பட்டு எப்படியா நான் காப்பாற்றேன். எங்கள் அண்ணனுக்கு யாருமே கிடையாது, எங்கள் அண்ணனுக்கு சொத்து இருந்தால் தான் அதுதான் அவனுக்கு என்ன செய்யும், உதவி செய்யணும். என்ன பண்ணுறாரு, 4 மணிக்கு இன்னொரு அவர் ஒரு 4-5 மூட்டை எடுத்து வச்சுட்டாரு. இப்போ காலையில் அண்ணனுக்கு ஒரு திருப்தி, தம்பிக்கு என்னோட கொஞ்சம் அதிகமாக மூட்டை இருக்கு. தம்பிக்கு ஒரு திருப்தி, என்னோட யாருக்கு இருக்கா, அண்ணனுக்கு அதிகமாக இருக்கு. அல்லேலூயா. இதான் ஒப்புரவு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாரோட கூட ஒப்புரவாகணும்? சகோதரோடு கூட ஒப்புரவாகணும். வேதம் சொல்கிறது, உன் சகோதரனிடத்துல நீ ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து. அல்லேலூயா. ஏன்னா சகோதர ரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும். அல்லேலூயா. காயின் ஆபேல் காணிக்கை செலுத்த போனாங்கம்மா. காயின் மேல விரோதம் பண்ணி ஆபேலை கொன்றுட்டாரு. வேதம் சொல்லுது, அப்புறம் காயின் கொஞ்சம் தூரம் கூட போல ஆபேலோட ரத்தம் கத்துது ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் சமூகத்தை வந்து சொல்லுது. இவர் கேட்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு, காயினே ஆபேல் எங்கன்னு கேட்கிறாரு. அவர் சொல்ற, நான் என்ன என் தம்பிக்கு காவலா இல்ல, சகோதரன் காவலா இல்லை, என்ன கேட்டுச்சா, ஆபேலினுடைய ரத்தம் என்னத்த பேசுச்சு. அல்லேலூயா. ஒரு ரத்தம் பேசுது பரலோகத்துல, ரொம்ப பேசுது, ரொம்ப பேசுது. என் தம்பி என்கிட்ட பேச மாட்டேன்றான், எங்க அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேன், ரத்தம் பேசுறேன் இந்த கடவுள்கிட்ட. நம்ம பலி செலுத்த நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பலி ஏற்காத காரணம் என்ன? 30 வருஷமா ஜெபம் பண்றோமே, 30 வருஷமா ஜெபம் பண்றோமே. அருமையான தேவச்சனமே, நீங்க அண்ணனா அந்த பெருந்தன்மையோட நீங்க போயிட்டு என்ன தம்பி எப்படி இருக்குன்னு கேட்டுருங்க. நீங்க தம்பியா இருந்தீங்கன்னா மரியாதையோட, அவர் பெரியவர் ஏதோ கோவப்பட்டுட்டாரு போயிட்டு, ஆனா என்ன மனுஷன் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சகோதரனுடைய கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாதவர்
அப்புறம் நான் கடவுளுக்காக நிற்கிறேன், கடவுளுக்காக ஜெபிக்கிறேன், கடவுளுக்காக உடைக்கிறேன், கடவுளுக்காக ஊழியம் செய்யறேன்னா அதுல மைக் பிடிக்கிறது அர்த்தமே கிடையாது. சகோதரோடு கூட ஒப்புரவாகணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:18. அந்தபடியே இரு தரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றுக்கிறோம். அல்லேலூயா. வா, உங்க உடம்புல ஓடுறதும் ஓ பாசிட்டிவ், உங்க தம்பி உடம்புல ஓடுறதும் ஓ பாசிட்டிவ். அதாவது ஒரே ரத்தம், ஒரே ரத்தம். ரெண்டு இரு தரத்தால நம்ம மாற முடியாது, இரு தரத்தால மாற முடியாது. ஒரே ரத்தம், ஒரே ரத்தத்துல எதுக்கு இந்த சத்தம்? நம்ம நீங்க பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அப்படிப்பட்ட பிரிவினைகளை கழித்து ஒப்புரவாக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். அதுக்குதான் அவர் சிலுவையில மறைத்தார். அதுதான் அவர் சிலுவையிலோட கூட மறைத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, வேதம் சொல்கிறது ஆண்டவர் ஒப்புரவாக்கிற ஊழியத்தை தான் செஞ்சுட்டார். எபேசியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அக்காலத்திலே கிறிஸ்தவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சி புறமானவர்களும் வாக்குத்தத்தின்படி உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவரும் இவ்விடத்தில் தோற்றமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி இருந்தோம்? பாளையத்துக்கு புறமாக, அந்நியராக, ஆண்டவருக்கு விரோதமா இருந்தோம். ஆனா 13ஆம் வசனம் சொல்லுது, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அல்லேலூயா, அல்லேலூயா, blood is thicker than the water. அம்மா, ரத்தம் தண்ணியோட கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். அல்லேலூயா. என் உடம்புல ஓடுறது தண்ணி, அண்ணன் உடம்புல ஓடுற ரத்தம் நான் சொல்லிருக்க முடியாது. என் உடம்புல ஓடுறதும் ரத்தம் தான், என் தம்பி உடம்புல ஓடுறதும் ரத்தம் தான். அப்படிதான் சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ரத்தத்தினாலே இந்த ஒப்புரவாக்கி வாங்கி கொடுத்தேன். நீங்க என்ன செய்ய, பலி செலுத்த வந்தா உனக்கும் ஒரு தம்பிக்கும் சண்டை இருந்தா ஒன்று செய்யுங்க, ஒன்று செய்யுங்க. அம்மா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரோட போய் ஒப்புரவாங்க. கடவுள் சொன்னார், என் வார்த்தை சொல்லுது, நான் கூட ஒப்புரவாங்க, என்ன மன்னிச்சுன்னா மன்னிச்சு தம்பி அப்படின்னு சொல்றீங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய உங்க வேலை, மீதி ஆண்டவர் பார்த்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, விரோதங்களை பகைகளை உள்ளத்தை வச்சு கொண்டே இருக்காங்க. ஹார்ட் அதிகமா துடிக்க ஆரம்பிச்சுன்னா அது நமக்கு ரொம்ப வீக்னஸ், ரொம்ப ரொம்ப வீக்னஸ், ரொம்ப வீக்னஸ், ரொம்ப வீக்னஸ் ஆயிடுவீங்க. God your heart with all your diligence, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. அது என்ன ஊற்று போறதுதான்? ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று. அருமையான தேவ ஜனமே, நம்ம ஒப்புரவாக்க வேண்டும். சகோதரோடு கூட ஒப்புரவாக, முதல்ல வீட்டில் இருக்கிறோட கூட கை கொடுத்து ஒற்றுமையாக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒப்புரவாக்க வேண்டும். ஒப்புரவு பணியில முதல் பணி ஆண்டவர் சொல்றாரு, சகோதரோடு கூட ஒப்புரவாக்க. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 25ஆம் வசனத்துல, மத்தேயு 5:25, எதிராளி உன்னை நியாயாதிபதியில் ஒப்புப்படாமல், நியாயாதிபதி உன்னை சேவகர்களுக்கு ஒப்புப்படாமல், நீ சிறைசாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாக அவனோடு கூட நல்மரணம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர மட்டும் அவரிடத்திலிருந்து புறப்பட மாட்டான் என்று மெய்யாகவே சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபை. நீங்க அநேகர் ஜெபம் பண்ணீங்க. ஒரு நீதிமன்ற வழக்குக்காக நாங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணியிருந்தோம். அநேகர் நீங்கள் ஜாமக்கார ஜெபத்தை ஜெபம் பண்ணீங்க. நேற்று தினத்தில் அதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெற்றி தந்தார். அல்லேலூயா. 2 வருஷமா ஒரு கடை எங்களால் என்ன செய்ய முடியல, திறக்கவே முடியல. ஏன்னா கடை வாடகை இருந்தவர் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டார். இப்போ அது கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால எங்களால் திறக்க முடியல. நாங்கள் நியாயத்தோடு போராட வேண்டும் என்று ஆண்டோட சமூகத்தை வைத்து நாங்கள் போட்டதில் அது நீதிமன்றமே நீதி வழங்கணும்னு நினச்சோம். நாட்கள் போய் கொண்டு இருந்து 2020 வரணும். பேண்டமிக் ஏறனால க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தரோட பெரிதான கிருபையில் நோ ஸ்டே, இதுக்கப்புறம் அவர் எதுவுமே ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார், நீதிமன்றத்தை ஒரு வெற்றி தந்தார். அல்லேலூயா.
அமீனாவே வந்து போலீஸோட வந்து எல்லா அந்த பொசிஷனை வந்து ரிகவர் பண்ணும்படியாக கர்த்தர் ஒரு கிருபை ஏற்படுத்தினார். ஆமென். ஏன்னா வேதத்தை சொல்லுவோம், அவர் நீதி உள்ள நியாயாதி. ஆமென். என்னதான் பல நீதிகள் புரட்டப்பட்டாலும் கர்த்தர் நீதியை செலுத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, எங்களுக்கு மனசுல தோன்ற ஒன்றுனா என்ன தெரியுமா, இது இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கான அவசியமே கிடையாது. கொஞ்சம் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இறங்கி இருந்தாங்கன்னா 2 வருஷம் மீன் ஆகிட்டார். சில சிவில் கேஸுக்காக எனக்கு 3 இடம் பிடிக்காது, ஆனால் கர்த்தர் இந்த 3 இடத்துல தான் ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காரு. ஒன்று ஹாஸ்பிட்டல், ஆனால் நான் எப்படியோ மாதத்துக்கு ஒரு 3-4 தடவையாவது ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. சூழ்நிலை ஏற்படும், அங்கிள் ஆண்டி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். டிவைன் ஹீலிங்காக ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் கடந்து போகிற சூழ்நிலை. 2வது போலீஸ் ஸ்டேஷன், 3வது கோர்ட். இப்போ இந்த சிவில் இருக்கிறதுனால வந்து மாதத்துக்கு ஒரு 3 வாட்டியாவது அதுக்கு போய் நிற்க விட ஆஜராக வேண்டியதாக இருக்குது. 2வது இது கனெக்ஷன் யாருன்னா போலீஸ் ஸ்டேஷன், டிசி வரைக்கும் பேச வேண்டியதாக இருக்குது. இவங்க வக்கீலுங்க செய்ய வேண்டிய வேலைன்னா நம்ம செய்ய வேண்டியது. கொஞ்சம் ஆண்டவர் திருவிழா விவரம் தெரிகிறதுனால அப்படிதான் யோசிக்கிறேன். நம்ம அவங்க கிட்ட தான் இன்னும் கொஞ்சம் நாட்டில் இழுத்து போயிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட டிசி கிட்ட போயிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு அவருக்கு எலெக்ஷன் டியூட்டியில் வந்து பார்க்க முடியாதுண்ணே, ஐ கேன் கால் யூ பை த வீடியோ கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ண ஓகேன்னாரு. வீடியோ காலில் ஒரு கான்ஃபரன்ஸ் கால், என்னப்பா விஷயம்னாரு, இந்த மாதிரி நான் எவிக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் போலீஸ் எய்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு மீட் மீ ஆஃபீஸ் இருக்காரு. ஆஃபீஸ் பண்ணோடனே தான் நம்ம விஷயம், சரி எந்த ஸ்டேஷன் அப்படின்னு கைது கொடுக்குறோம். அவங்களே ஆச்சரியம், உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறாரா அப்படின்றாரு. அது இல்லையா? அப்போ ஒவ்வொருக்கும் அவங்க போயிட்டு அங்கே போனால் ஏசியை வந்து எலெக்ஷன் இப்போ டியூட்டியில் இருக்கிறாரு. அவர் அந்த அங்கே இடத்துல அவர் போயிட்டு பார்த்து அவர் உடனே இன்ஸ்பெக்டர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் ஃபார்வர்ட் அங்கே ஒரு எஸ்ஐ போகிறார். எஸ்ஐ பார்த்தோன்னா அங்கே 2 பேட்டர் விடுவார். என்னடா இது, நம்ம இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கோமா, பிடிக்காத வேலை தான் ஆண்டவர் என்ன சார் ட்ரைன் பண்ணிட்டே இருக்கார். ட்ரைன் பண்ணுங்க கிறிஸ்துவுக்கு பிரியமானவங்களே. இதெல்லாம் எதை காட்டுங்கன்னா சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயங்கள், ரொம்ப சிம்பிளாக முடியும். நான் அந்த நிலைகளுக்கு போகும்போது தான் ஒன்றை உணர்ந்துக்கிறேன், இதெல்லாம் கிறிஸ்துவர்கள் ஆலயத்தையே தீர்த்திருக்கூடாதா. ஹல்லேலூயா. கோர்ட்டு வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் வேணாம், அது எதுவும் ஆலயத்தையே வந்து 2 பேரும் ஒப்புரவாயிட்டு இருந்தால் பிரச்சனையே இருக்காது. எதிராளி வழியில் இருக்கும்போது ஒப்புரவாயிடுன்றார் கடவுள். அப்போ என்ன, நான் யாருக்கிட்ட ஒப்புறாங்கன்னா சண்டை போடுறவங்கிட்ட ஒப்புறோம். முதல்ல சகோதரர்கிட்ட ஒப்புறாகணும், சண்டை போடுறவங்கிட்ட ஒப்புறாகணும். நான் பெரியவன் நீ பெரியவன் நம்ம நினைச்சிட்டே இருந்தா இன்னைக்கு வக்கீலுங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம தேவையில்லாத பணத்தை போலீஸ் ஸ்டேஷனில் கொட்ட வேண்டியதாக இருக்கும். நாட்கள் போயிட்டே இருக்கும். நம்ம நிலத்தை நம்ம உரிமையாக்கி கொள்வது பல வருஷம் ஆகி கொண்டிருக்கும். ஒரு சிவில் கேஸ் கோர்ட்டு போனால் 5 வருஷம் ஆகுமா வெளியில் வரதுக்கு. அவன் சும்மா ஒரு 250 ரூபா கொடுத்து ஒரு பெட்டிஷன் போட்டவன் 250 ரூபா செலவு தான். ஆனால் அதை ரிட்ரீவ் ஆகுறதுக்கு நம்ம செலவு செய்ய வேண்டியதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யணும், ஆண்டு கணக்கு போயிடும். ரொம்ப ரொம்ப நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவஜனமே, தயவு செய்து வரும் சமுதாயம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. வரும் ஆட்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போ இருக்கிற நல்ல ஜெனரேஷன் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை வந்து நான் லீகலாக பார்த்துக்கணும், இவ்வளோ பார்த்துக்கணும், எனக்கு இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும், ஐஜே தெரியும் அவ்வளோ தெரியும் அப்படிலாம் போயவே போகாதீங்க. பயங்கர அலைச்சல் பட வேண்டியதாக இருக்கும். அலைச்சல், அதிகமான அலைச்சல் பட வேணுமா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், வழியில் இருக்கும்போது சரி அவங்க மேலேயே தப்பாக இருக்கும், இல்லை நம்ம மேலேயே தப்பாக இருக்கும், இப்படியா நல்மனம் பொருந்த ஆரம்பிச்சிருக்கு. சண்டை வேதம் சொல்லி சண்டைக்காரரோடு கூட என்ன செய்யணும், ஒப்புரவாகணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒருத்தர் சொல்லுவார், ஒரு பாஸ்டர் பேரு ரெவரண்ட் சின்னப்பராஜ் சொல்லிட்டு, அவர் ஊழியர் செய்த காலகட்டத்தில் பக்கத்தில் ஒரு பிராமின் வந்து இருந்தார். அவர் காலையில் எழுந்து 4 மணிக்கெல்லாம் ஜெபம் போனார். இவங்க வந்து 6 மணிக்கு தான் அந்த துளசி செடியை சுற்றி வருவாங்க. இவருக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ், நம்ம கடவுளோடு இவர் அதிகமான இவர் ஆண்டவர் தேர்றாருன்னு சொல்லிட்டு அவர் 6 மணிக்கு அவர் வெளியில் கிளம்பும்போது, பாஸ்டர் வெளியே கிளம்பும்போது அப்படியே உமிழ்ந்தாராம், ஆறி துப்புனாராம். என்ன ரீசனே தெரியல. நான் தூக்கத்தெல்லாம் கெடுத்துடல. நான் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன், விஜிலன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிடுவோம், எழுதி போட்டு இந்த மாதிரி என்ன இது டிஸ்டர்ப் பண்ணுற நியூசன்ஸ் கேஸ்னு ஒன்று புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. பாஸ்டர் ஒன்றுமே சொல்ல கடந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே அவர் ஆஃபீஸ் போகும்போது அவர் கிளம்பிட்டாரு. ஜீப் வந்து நிற்குது, அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வந்து நிற்கிறார். ஜீப் வந்து கிளம்பிச்சு. இவர் வெளியில் வர சைக்கிள் எடுத்து வரும்போது அந்த ஜீப்பில் அவரை பார்த்தோன்னே, சார் குட் மார்னிங் சார், ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா, பத்திரமா போயிட்டு வாங்க சார். இவருக்கு ஒரு ஆச்சரியமா, அந்த ஆஃபீஸருக்கு ஆச்சரியமா, இன்னும் நேற்று தான் அப்படி திட்டணும், இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ இது பண்ணு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாரா, அவருக்கு பக்கத்தில் இவருக்கு அருப்பாக்க சர்ச்சில் பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல தான் அந்த ஐயர்வாள் இருந்தார். உங்கள் சர்ச்சு கட்டுறதுக்கு அந்த கொஞ்சம் இடத்த நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா.
அம்மா சண்டைக்காரங்களோடு கூட நம்ம ஒப்புரம் வாங்கிதாம்மா. சண்டைக்காரனோட சண்டை செய்வோம்னு போயிட்டு இருக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரணம் சமாதானம் போவோம். சமாதான பேச்சு போவோம். நான் சண்டை போடுறதுலாம் வரல. ஒருவேளை அந்த பெரியவங்க அந்த டிக்னிட்டியோட சின்னவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, அவனோட மகளோ இல்லை மருமகளோ யாரா இருந்தாலும் சொல்ல போய் நீங்க தைரியமா பேசுங்க. கர்த்தர் உள்ளோட கூட இருந்தீங்கன்னா கத்தியத்துல குத்தவா போறீங்க. தப்பு பண்றதுதான் பயப்படணும். நல்லது செய்யறது பயப்படவே தேவை. நல்லது செய்யறது பயப்படல. சித்தி சித்தப்பா அம்மா என்ன உறவோ அந்த உறவை சொல்லி எவ்வளவு நாள் இப்படியே நம்ம சண்டை போட்டு இருக்குது, நம்ம ஒண்ணா போயிடலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது வேணாம் அது வேணாம், நாங்களும் இப்படி இருக்கணும் சொல்லி புரிய வைங்க. ஹல்லேலூயா. புரியலையா, அவங்க ரொம்ப அநியாயமா ஆசைப்பட்டாங்க, கர்த்தர் உங்களை பார்த்துப்பாரு, வந்துட்டே இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துப்பாரு. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆனா நீங்க சமாதானத்துக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். அதான் எபேசியர்ல நம்ம வாசிக்க 2:14 வாசிக்கும் போது, எபேசியர் 2:14 எப்படி அவரே நமது சமாதானக்காரர். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். இருதிறத்தாரை என்ன செய்யலாம், ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை சகத்து. ஹல்லேலூயா. அம்மா பாவம் செய்கிற எவனும் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்ய, குற்றம் செய்யறான், பகையா மாறினான். வேதம் சொல்லுது, the wages for the sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த சூழ்நிலை ஆண்டவர் அந்த பகை, பிதாவுக்கும் நமக்கும் பகை, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம 2 பேரும் எதிராளியா இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பகையா இருக்க பாவமாக செவரை உடைத்து இருதரையை ஒன்றாக்குறாராம். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. அம்மா நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வாட்டி நம்ம காம்ப்ரமைஸை சமாதானம் பண்றதுக்கு தான் வழிவகுக்கணும். மாறாக நாமளே ஒரு 4-5 காரியத்தை ஏற்றி விட்டு அவங்கள பகைமையப்படணும். நீங்க பாசத்தை வளர்க்கத்தான் பார்க்கணும், கண்டி பகை வளர்க்கக்கூடாது. ஆமா என்ன கூட அப்படிதான் சொன்னாரு, என்ன கூட அப்படிதான் திட்டினாரு, என்ன கூட தான் இப்படி பண்ணாரு, நீ அப்படி இருக்கு, அப்படிதான் கரெக்டு, அது கரெக்டு, நீ பண்ண எங்க வீட்டுல இருக்கிறதும் சரியில்லை, என்ன பரவாயில்ல ஐயா தான் சொல்றாரு, நீ அப்படி இரு, நீ இப்படி இரு. சில காரியத்தை அப்படியே பகைமையை வளர்த்துருப்பாங்க. ஆனா எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுவாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், அவங்க சமாதான வார்த்தையெல்லாம் சொல்லணும். நம்ம சமாதானம் பண்ணணும், நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சமாதானமா இருக்கணும், நம்ம நல்வனம் பொருந்தணும். ஏன்னா வேதம் சொல்லுது, சமாதானம் செய்கிற ஒரு பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர்கள். சமாதானம் செய்கிறவர்களா யாரோடு கூட சமாதானம் செய்யணும். சமாதானம் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வடுவர மீன்ல நடுவர மீன்ற மாதிரி அந்த சண்டையை இவங்க ஈஸியா சமாளிச்சிடலாம். தம்பி அதான் பண்ணாதா, நீ இப்படி பண்ணாதா அப்படின்னு இவங்க பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம். நீங்க 2 பேர் பேசுங்க, கணவன் மனைவி நீங்க 2 பேர் பேசுங்க, எனக்கு கேட்குமா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த சண்டையை தூக்கி போட்டு மேலே இருப்பாங்க. இது உங்க குடும்ப விவகாரம். நீ இந்த குடும்பத்துல நம்ம ஒண்ணா இருக்க, நீங்க நினைச்சிருந்தா அவங்க ஒண்ணு சண்டை இல்லாம நீங்க தம்பி ஒண்ணு இருக்கா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். நிறைய சமயத்துல நம்ம எடுக்க வேண்டிய ரோலை எடுக்காம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒப்புரவாகாம அந்த பலியை செலுத்தாம ஆண்டவருக்கு நம்ம நன்மை பெறாம இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கையில் அவர் குமாரின் மரணத்தினாலே அவனை என்ன வேதம் சொல்லுது, ஒருவரோடு கூட என்ன செய்யலாம், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுது. அதிக நிச்சயமானவா. அல்லேலூயா. ஆமா, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோடு கூட நான் ஒப்புரவாயிட்டேன். அல்லேலூயா. நான் பாவத்துக்கு செத்து நீதியோடு கூட ஆண்டவரோடு கூட ஒப்புரவாயிட்டேன். ஏன் ஞானஸ்தானத்தை குறித்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஏன் அதிகமா ஞானஸ்தானம் பண்ண செய்ய உடனே எடுக்கணும் அந்த வயது வரும்போது, நான் காரணம் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாயிக்கணும். இன்னும் நம்ம பகையிலே நின்று கொண்டிருந்தா, அப்படியே நின்று கொண்டிருந்தா கிறிஸ்துக்குள் அது மூலமா வரும் ரட்சிப்பு தான் ரட்சிப்பு. அதன் பின்பு வருகிற ரட்சிப்பு தான் வேறு சொல். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவருடைய சண்டைக்காரர்களோடு கூட என்ன செய்யணும், சமாதானமாக. ட்ரை பண்ணுங்க.
வேதம் சொல்லு, விசுவாசி பதறான, விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடி வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 அடி ஆசைப்பட்டா எடுத்துட்டு போட்டோம்னு சொல்லுங்க. ஏன்னா 6 அடி மண்ணு கூட சொந்தம் கிடையாது. நீ 6 அடிக்கு ஆசைப்பட்டுருக்க நம்ம நினச்சிக்கணும். நான் மறிச்சு போனால் இந்த 6 அடி கூட எனக்கு இருக்கலாம். மயானத்தில் வந்து மின் மயானம் வந்துடுச்சு. நீ இந்த 6 அடிக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறிய, சரி பரவாயில்ல போ. அல்லேலூயா. நமக்கு தேவதூதர் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவான்னு நினைச்சீங்க. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் யாரோட கூட ஒப்புரவாகணும். முதல்ல வந்து யாரோட கூட ஒப்புரவாகணும், ரெண்டாவது சண்டைக்காரோட, மூன்றாவது யாரோட கூட சுயத்தோடு கூட ஒப்புரவாகணும். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ரொம்ப விஷயமா. 10 பேர் சொன்னாலும் ஒத்துக்காத ஒரு ஆவி தனக்கு நல்லதுன்னு பட்டாமைங்க ஒத்துக்கிறோம். ஒரு அல்லேலூயா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தெரியுமா? அவங்களா கூல் டவுன் ஆனாதான், அவங்களா இறங்கணும். யார் சொன்னாலும் அவங்க சொல்ல 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 இந்த கழுத்தறுத்த கோழி துள்ளுது அந்த மாதிரி அடக்க வந்தாலும் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பயங்கரமா பண்ணாங்க. ஐயோ அப்பா, அவங்க கோவப்பட்டாங்க. அப்பா கோவப்பட்டா அவங்களா இருக்க மாட்டாங்க, வேற மாதிரி ஆயிடாங்க, வேற மாதிரி ஆயிடுவாங்க. உன் சுயத்தோடு கூட நீ ஒப்புறம் ஆகியானுமா. யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ். அப்பதான் அதுதான் வந்து ஒரு டிலிஜென்ட் ஆர்ட். அப்பதான் ஒரு நல்ல இதை நல்பொருள் நல்ல ஒரு அருமையான தேவன். உங்க சுயத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தா, ஏன்னா கடன் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க. சுய எங்கெல்லாம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை இருக்கும். கலைஞ்சு சொல்லிட்டு கடந்துட்டாரு. நான் என்று சொன்னால், நாம் என்று சொன்னா சூப்பர்மா வசனத்தோட இவ்வளவு அழகா. அப்போ இவ்வளோ வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருக்கும் போது நம்ம சுயத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். சுயத்தை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு முதல் கேட்டகரி என்ன வேதம் சொல்ற, ஆண்டவர் சொல்றாரு 27ஆம் வசனம் வாசிக்கும்போது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வ காலத்து உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போ அவங்களோட பரிசேய சைஸ்வரோட நீதி, அந்த பலியோட அதிகமான நீதி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கல எவனும் தன் இருதயத்தவளோடு கூட. அப்ப என்ன அர்த்தம்? பார்வை ரொம்ப முக்கியம். பார்வை. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுதும். உன் கண் கெட்டதா இருந்தா எல்லாம் நல்லவன்னு பாருங்க, எல்லாமே நல்லதா. ஐயோ ஒரு மாதிரி நான் பார்க்கறாங்க, உன்கிட்ட ஒவ்வொரு கண்ணில் பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணில் ஏதாவது ஊசி போயிட்டு அதனால ஒரு கண்ணை மூடிட்டு பார்க்கறாங்க. அப்படின்னு எடுத்து போக வேண்டியதுதான். இல்லைல்ல அவங்க குறுகுறுன்னு என்னையே பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணில் ஏதாவது வந்து பிளைண்ட்னஸ் ஆகிடும், கலர் பண்ணி லைட் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் குறுகுறு பார்க்குறாங்க, ஒத்து பார்க்குறாங்க. அப்படியே எடுத்துட்டு போகும். அதை விட்டுட்டு நம்ம அந்த பார்வை இருக்கு பத்தியாமா. அம்மா வயசானவங்களுக்கு கொஞ்சம் அந்த பொறையெல்லாம் சொல்லுவாங்க, நான் பொறையை எடுத்துட்டு வர போனேன், பொறை எடுத்துட்டு வர போனேன். ஆரம்பத்தில் எங்கள் பாட்டி சொல்லும்போது பொறை எடுக்குது ஏன் ஆசை டீ கடைக்கு போனால் எடுத்து கொடுத்துருவோம் இப்படி நினைச்சு. அதுக்கப்புறம் தான் அது உள்ள ஒரு இதை எடுக்குது. ஆனா கிறிஸ்துவ அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் குறைபாடு வரும், அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் கிட்ட வந்து பேசுவாங்க. இல்லை எங்ககிட்ட கிட்ட ஒட்டி கேட்ட மாதிரி ஆயிடுச்சு, இது பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அது பண்ணுவாங்க. ஒவ்வொரு பார்த்துனே இருந்தாங்க, தெரியலமா, அதனால அப்படி பார்க்குறாங்க. உங்க பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லிடுவேன், நான் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் சம்டைம்ஸ் இந்த லைட் வெளிச்செல்லாம் கொஞ்சம் குறுக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஐயா எப்படி பார்க்குறாரு, என்னை பற்றி மெசேஜ் பண்ணுறாங்க, எனக்கு எல்லாத்தையும் மெசேஜை சொல்லிக்கிறாங்க, என்னை பார்க்குறாரு ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தை எடுக்காதீங்க. இல்லையா, கண் வெளிச்சத்தில் ஒரு மாதிரி போல அவர் அப்படி பார்க்குறாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போல சப்ஜெக்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதிகமான காரியத்தை எடுத்துட்டு போட்டு வேதம் சொல்லி இதான் யோபு சொல்ற, ரெட்டத்தனையே ஆசீர்வாதம் வரணுமா, ஒன்னே செய்யுமா, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருந்தால் மற்றது மேல எப்படி நான் நோக்கமா இருப்பேன். ஹல்லேலூயா. என் கண்ணை நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், எல்லாரும் நல்லவங்க, நானும் நல்லவங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லவங்க, நானும் நல்லவங்க. எல்லாரும் கெட்டவங்க, நான் நல்லவன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் நல்லவங்க, நான் தான் கெட்டவன். சில பேர் இப்படி திருப்பி பார்த்தியா, அவனை கெட்டவனா, அவனை கெட்டவனா, அவனை கெட்டவனா. 10
10 வாட்டி நீயே சொன்னதும் நம்ம மதுவரோட ஆமணி கேட்போம். என்ன சொல்லுவாங்க, நீ நல்ல பொண்ணுமான்னு சொல்லி 9 வாட்டி சொன்னாலும் புரியாது. 10வது வாட்டி நீ கெட்ட பொண்ணுன்னு சொல்லுங்க, பத்தியா நீங்களே சொன்னீங்களா, இதை சொல்றதுக்கு தானே நீ 10 வாட்டி சொன்ன. அருமையான தேவன், கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினா நான் கண்ணை கொஞ்சம் கட்டி போடணுமா, கண்ணை கொஞ்சம் உப்புரவாக்கணும். என் இதயமே என் கண்ணை நீ பார்க்கும்போது அந்த பாட்டிமா நல்லா பார்த்துன்னு வேதத்தெல்லாம் வாசிச்சுட்டான்னு அவங்க சாட்சி நிற்கிறதுனால அவங்க நல்லா தூங்கி நிற்கலான்னு நினைக்காத. நாமா உங்களுக்கு பெஞ்சை போட்டு போட நல்லா தூங்குறியாமா அப்படின்னு அந்த அம்மா முதுகுவலியே அதனால இப்படி சாஞ்சி கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதான் யோசிக்கணும். அதை விட்டு நம்ம வேற எதுவும் யோசிக்கூடாது. பார்க்கிற எல்லா பார்வையும் அந்த நம்ம சுயத்தோடு ஒப்புரவானோன்றது, ஒப்புரவானோ தான் நீங்க நல்ல எல்லாரையும் ஒப்புரவாக்க முடியும். நம்ம சுயமே நம்மளை ஒப்புரவாக்கலன்னு நினைச்சுங்க, ரொம்ப 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 கஷ்டம். சில பேர் பார்த்தீங்கன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதாவது இந்த சொற்பேச்சு கேட்காதவனா அவன் கையாலே அவன் ராஜாவுக்கு அழிச்சிட்டான். பொதுவா ராஜாக்குள்ளவருக்கு டிக்னிட்டியை சொல்லுவாங்க, ஒரு அதான் அமைச்சரவை இருக்கணும், அவர் அந்த அமைச்சரோட கலந்து ஆலோசித்து ஒரு காரியத்தை பண்ணணும். இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னா அந்த ராஜாவை யாரையும் எதிரிடாட்ட ராஜா அடிக்கவே தவிர அவரே அழிஞ்சு போடுவார். அருமையான தேவஜனமே, சுயத்தோடு அதான் ஹார்மனைஸ். The killing enmity is சண்டையோடு கூட நல்மானம் கொடுக்கணும். 3வது காரியம் நம்ம பார்த்தோம். முதல்ல என்னன்னா சகோதரர்களுடைய ஒப்புரவாக, அதான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். சகோதரர்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும். வேதம் சொல்லுகிறது, ஆபத்தில் உதவுவதே சகோதரன் பிறந்திருக்கான். அல்லேலூயா. திக்கட்டு நேரத்தில், ஆபத்து நேரத்தில் சகோதரன் தான் உதவ முடியும். ஆமென். வேற யாரும் அவங்க தான் வந்து நிற்பாங்க. 1000 சண்டை இருந்தாலும் அவங்க தான் வந்து நிற்பாங்க. எனவே சகோதரர்களை ஒப்புரவாக்கணும், சண்டை பொருள்கள் ஒப்புரவாகணும், சுயத்தோடு கூட ஒப்புரவாகணும். இப்படி ஒப்புரவாகதான் ஆண்டவர் சொல்ற ஒப்புரப்படி. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்தாலும், ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், உடனே வீடு வந்துடும். ஆண்டவரே எனக்கு கார் வேணும், உடனே கார் வந்துடும். ஏன்னா நீங்க என் அவரோடு கூட என்ன ஆயிட்டீங்க, ஒப்புரவாயிட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை திருவாக்கி ஆசீர்வதிப்பார்.